Good morning, children. This is the fourth part in application of biotechnology. Stem cell therapy. Stem cells are undifferentiated cells found in most of the multicellular animals. Stem cells are undifferentiated cells. அப்படின்னா என்ன? Stem cells வந்து undifferentiatedனா என்ன? ஒரு செல் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகாமல், அதாவது இது கிட்னி மாறப்போகுது, இது ஹார்ட்டாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வராமல் இருக்கும்போது அந்த செல்லை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டெம் செல். ஓகேவா? ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த மல்டி செல்லுலார் அனிமலில் ஸ்டெம் செல்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டெம் செல் தான் எல்லா விதமான ஆர்கன் சிஸ்டத்தையும் ஃபார்ம் பண்ணக்கூடியது. அந்த பேசிக். ஸோ அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த செல் தான் கிட்னியை உருவாக்க போகுது, இந்த செல் தான் ஹார்ட்டை உருவாக்க போகுது அப்படின்னா அது டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் அட் த பிகினிங் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ செல் மெயின்டைன் தியர் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்டேட் ஈவன் ஆஃப்டர் அண்டர்கோயிங் நியூமரஸ் மைட்டாட்டிக் டிவிஷன். ஒரு செல் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகாமலே இருக்கும், செவரல் மைட்டாட்டிக் டிவிஷன் அதில் முடிஞ்சாலும். ஸோ ஸ்டெம் செல் ரிசர்ச் வந்து ஒரு பொட்டென்ஷியல் ரெவல்யூஷனைஸ் த ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன். ஸோ நீ ஃபியூச்சர் மெடிசனுக்கு ஒரு ரெவல்யூஷனரி வேர்ல்டு அமைஞ்சிச்சு இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச். ஸோ இதுனால we can ability to regenerate damaged and diseased organs எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இந்த செல்லில் இருந்து டிசீஸ்ட் ஆர்கன்ஸை டெவலப் பண்ண முடியும். ஒவ்வொருத்தட்டையாவது ஆர்கன் ஹார்வெஸ்டிங்க்கு தெரிய வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம புக் பண்ணி வைக்கிறோம், எப்போ நம்ம கிடைக்குதோ அப்போ தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ ஸ்டெம் செல்லில் இருந்து ஆர்கன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா? ஸ்டெம் செல்ஸ் கேன் டிஃப்ரென்ஷியேட் இன்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் எனி ஆஃப் த 3 germ layers. அதாவது எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படின்னு எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும் இல்லையா? முதல்ல கிளிவேஜ்குள்ளே போகும், திருப்பி கேஸ்ட்ரோலாவுக்கு வரும். கேஸ்ட்ரோலாவில் 3 germ layers ஃபார்ம் ஆகுது. என்னெல்லாம்? எக்டோடம், எண்டோடம், மீசோடம். இந்த எக்டோடம், எண்டோடம், மீசோடம்ல இருந்து தான் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து பேபிக்கு வேண்டிய ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இந்த 3 germ லேயர்ஸ்லையும் ஃபார்ம் ஆகக்கூடிய எந்த ஆர்கனை வேணாலும் டெவலப் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அன்டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ இதுதான் ஸ்டெம் செல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு யூட்ரஸ்கில் உள்ள ஒரு எம்ப்ரியோடைய செல் டிவிஷன் தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஒரு பிப்பெட், மைக்ரோ பிப்பெட்னு ஒரு பிப்பெட்டை அந்த யூட்ரஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளேருந்து அந்த செல்லை எடுக்கிறாங்க பாருங்கள், இதுதான் ஸ்டெம் செல். ஸோ இந்த ஸ்டேஜில் தட் ஸ்டெம் செல் கேன் பி we can differentiated into அந்த ஸ்டெம் செல்ல இருந்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஹார்ட் வேணும்னா ஹார்ட், கிட்னி வேணும்னா கிட்னி, நர்வ்ஸ்னா பிரெயின்னா பிரெயின். ஸோ இப்படி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து என்னது? ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த செல்லால் கிட்னியை தான் உருவாக்க முடியும் அப்படின்னா அது டிஃப்ரென்ஷியேட்டட். ஸ்டெம் செல்னா என்ன? அது அன்டிஃப்ரென்ஷியேட்டட். இட் கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு எனி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அதான் ஸ்டெம் செல். ஓகேவா? ஸோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நிறைய இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பேம் ஒரு ஓவம் ரெண்டும் சேர்ந்து 2 செல்லாக இருந்தது, இப்போ நிறைய செல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷனில், ரிப்பீட்டட் மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் இருந்து எம்ப்ரியோலேருந்து செல் எடுத்தோம்னா அதுதான் ஸ்டெம் செல். ஓகேவா? Adult stem cells are found in various tissues of the children as well as adult. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஸ்டெம் செல் இல்லையா? இருக்கு, அடல்ட் ஸ்டெம் செல். இப்போ உங்களுடைய கிட்னிக்கு மேலே கொஞ்சம் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். எதுக்காக கடவுள் அப்படி கொடுத்துருக்காரு? இப்போவும் எல்லாருடைய ஆர்கன்லையும் இருக்கும். ஏன் இருக்கு? சப்போஸ் அந்த கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா the stem cells can be multiplied and it repair the damaged kidney, repair the heart. ஸோ இப்போ ஹார்ட் ஸ்டெம் செல்னா ஹார்ட்டை தான் பண்ணும், கிட்னி ஸ்டெம் செல்னா கிட்னியை தான் ரிப்பேர் பண்ணும். ஸோ இப்படி சில்ட்ரன்லையும் அடல்ட்லையும் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு.
ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அடல்ட் அண்ட் சில்ட்ரன் ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டெம் செல்ஸ் இன் பர்டிகுலர் ஆர்கன் ஆஃப் யுவர் பாடி. பிரெயின்லேருந்து ஸ்டெம் செல் அடல்ட் ஆகிட்டோம்னா பிரெயின்லேருந்து ஸ்டெம் செல் எடுத்தோம்னா பிரெயின் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். கிட்னிலேருந்து எடுத்தோம்னா கிட்னி தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இப்படி எல்லா ஆர்கனும் டேமேஜ் ஆனால் அதை ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டெம் செல்ஸ். ஓகேவா? ஸோ அண்ட் கிரியேட் அனதர் செல் சிமிலர் டு இட். இப்போ கிட்னிலேருந்து ஸ்டெம் செல்னா அது மாதிரி இன்னொரு கிட்னி ஸ்டெம் செல் தான் அதால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அடல்ட் ஸ்டெம்ஸ் ஆர் மல்டிபோட்டன்ட் அண்ட் ஆக்ட் அஸ் அ ரிப்பேர் சிஸ்டம். நான் சொன்னேன்ல இப்போ. ஸோ ஆஃப் பாடி ரிஃப்ளென்ஷிங் அடல்ட் டிஷ்யூஸ். இப்போ கிட்னியில் இருக்கிற ஸ்டெம் செல் அதில் ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணிக்கும், ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்கனும் அது மாதிரி. அடல்ட்லேயுமே ரெட் போன் மேரோ இட்ஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் த அடல்ட் ஸ்டெம் செல். நமக்குமே இருக்கும்ல எலும்பு மஜைன்னு சொல்லுவோம். எலும்புக்குள்ளே இருக்குல்ல, அதில் ரெட் எல்லோ போன் மேரோ இருக்கும், ரெட் போன் மேரோ இருக்கும். அதில் ரெட் போன் மேரோவில் இருக்கிறது தான் அடல்ட் ஸ்டெம் செல். Most important and potential application of human stem cell is the generation of cell and tissues that can be used for cell-based therapies. So, இது மாதிரி ஸ்டெம் செல்ல இருந்து உருவாக்கப்பட்ட செல் அண்ட் டிஷ்யூவை நம்ம செல் பேஸ்ட் தெரப்பீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் யூஸ் டு டெஸ்ட் நியூ ட்ரக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக கிட்னியில் அந்த ட்ரக் எப்படி நமக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த கிட்னியில் உள்ள அடல்ட் ஸ்டெம் செல்லை எடுத்து கிட்னியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் நம்ம வந்து என்ன செய்யலாம், ட்ரக்ஸை வந்து நியூ ட்ரக்ஸை வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இல்லை அடல்ட் பிளட் ஸ்டெம் செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த ரெட் போன் மேரோ. ஒரு சிங்கிள் செல் தான் அடல்ட் பிளட் ஸ்டெம் செல்ஸாக வருது. இட் கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு டூ ப்ரோஜெனிட்டர், காமன் லிம்ஃபாய்ட் ப்ரோஜெனிட்டர், மைலியாய்டு ப்ரோஜெனிட்டர்னு ரெண்டாக பிரியுது. ஓகேவா? ஸோ காமன் லிம்ஃபாய்ட் ப்ரோஜெனிட்டரில் இருந்து டி செல், பி செல் ப்ரிகாசர், டி செல் என்கே செல் டி செல்னு டிவைட் ஆகுது, பி செல் பி செல்லாகவே டிவைட் ஆகுது, தென் பிளாஸ்மா செல் மெமரி செல்லாக கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் லைன். அதுக்கப்புறம் மைலாய்டு ப்ரோஜெனிட்டர், மெகா காரியோசைட், ஆர்பிசி அதான் எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது போக அதர் டபிள்யூபிசிஸ், நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபில், மோனோசைட், இது எல்லாம் காமனாக மைலாய்டு ப்ரோஜெனிட்டர்லேருந்து வருது. ஆனால் காமன் லிம்ஃபாய்டு ப்ரோஜெனிட்டர் cannot produce RBC and neutrophil, basophil, eosinophil, monocyte. They can produce T cell, B cell alone. அதான் adult blood stem cell. அதே மாதிரி அதர் ஸ்டெம் செல்ஸ் அடல்ட் பிளட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மசில் செல், மசில்ல இருந்து நம்ம ஸ்டெம் செல் எடுத்தால் மசிலாக தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். தென் பிரெயின்ல இருந்து எடுத்தோம்னா நர்வ் செல்லாக மாறும். லிவர்லேருந்து எடுத்தால் லிவர் செல், கார்டியாக் செல், கார்டியாக்னா ஹார்ட்ல உள்ள செல். அடுத்தது இண்டஸ்ட்ரீஷியல், இண்டஸ்ட்ரீனல்னா என்ன, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல எடுத்தால் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஸ்டெம் செல். இதெல்லாம் ஹியூமன் பாடியில் அடல்ட்டில் இருக்கு. ஓகேவா? அதான் அடல்ட் பிளட் ஸ்டெம் செல். இது போக டோட்டலாக there are two main types of stem cells, embryonic stem cell and adult stem cell. இப்போ adult stem cell தான் நம்ம பிக்சரில் பார்த்தோம் இப்போ ப்ரீவியஸாக. Now embryonic stem cell, the cells which are taken from the embryo, it not differentiate into a baby-யா differentiate ஆகும் முன்னாடி உள்ளது தான் என்னன்னு சொல்கிறாங்க, embryonic stem cell, ES அப்படின்னா embryonic stem cell. They are pluripotent and they can produce 3 primary germ layers, ectoderm, mesoderm, endoderm அப்படின்னு 3 germ layersல உள்ள ஆர்கனை அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதான் embryonic stem cell. ஓகேவா? ஸோ இதை மாதிரி இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து கேன் டிஃப்ரென்ஷியேட் இன்டு a நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் செல். எந்த செல்லாக வேணாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், பண்ணிக்க முடியும். தென் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் ஐசோலேட்டட் ஃப்ரம் த எப்பிபிளாஸ்ட். எப்பிபிளாஸ்ட்னா இட்ஸ் அன் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜ் தான். அதிலிருந்து உள்ள செல் மாஸ்லேருந்து நம்ம எடுத்தோம்னா மோர் தென் 200 செல் டைப்ஸ் ஆஃப் அடல்ட் பாடியை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
So they can proliferate in a sterile culture medium and maintain their undifferentiated state. அதை எடுத்துட்டு ஸ்டிரைல் கல்ச்சர் மீடியத்தில் போட்டோம்னா அது அப்படியே அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டேட்டாகவே இருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்கனாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல். இப்போ பாருங்க, எக் அண்ட் ஸ்பேம் ஃபியூஸான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. செகண்ட் அது வந்து கிளீவேஜ். டூ செல் கேன் டிவைடட் இன்டு மெனி செல்லாக மாறி இருக்கு. இந்த இஃப் வி டேக் எனி செல்ஸ் ஃப்ரம் திஸ் கிளீவேஜ் ஸ்டேஜ் ஆர் பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்ட் இப்போ தானே பின்னாடி பார்த்தோம். ஸோ அந்த கிளீவேஜுக்கு முடிஞ்ச பிறகு இது பிளாஸ்டோசி, எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகிடும். இந்த ஸ்டேஜை வந்து பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து ஸ்டெம் செல்லை எடுத்து we can differentiate it into liver cell, intestinal cell, bone, cardiac muscle, தென் போன் மேரோலேருந்து நம்ம இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். நியூரான், ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் தான் ஒரு டைரக்ட் அடல்ட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால we can develop any organs from the blastocyst embryonic stem cells. ஓகேவா? சைடில் ஏரோ மார்க் கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் கேன் ப்ரொடியூஸ் அண்ட் பேபி, ஒரு பேபியா அடல்ட்டாக மாறும். ஆனால் அதிலிருந்து செல்லை நம்ம எடுத்து the embryonic stem cell நம்ம எடுத்து we can differentiate it into any other organ. எடுத்த செல்லை we have to keep it in a sterile culture மீடியத்தில் வச்சோம்னா அப்படி செல்லாகவே இருக்கும். எப்போ நமக்கு இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகணுமோ, லிவர் செல், இண்டஸ்ட்ரியல் செல், போனு, கார்டியாக் அப்படின்னு மாறணுமோ அப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, தட் இஸ் கால்டு எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். சரி, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ we are used in therapy. மெடிக்கலில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல ஸ்டெம் செல்ஸ் மூவ்ட் ஃப்ரம் போன் மேரோ டு பிளட் ஸ்ட்ரீம் யூஸிங் எ ஹீமோதெரப்பி அண்ட் சிந்தட்டிக் growth factor. தென் மெஷின்ஸ் கலெக்ட்ஸ் பிளட் அண்ட் செப்பரேட் அவுட் ஸ்டெம் செல்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டெம் செல்லை மூவ் பண்ண வைக்கிறாங்க. அதிலிருந்து மெஷின் மூலமாக அதை என்ன செய்கிறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டெம் செல்ஸ். அண்ட் தென் அது ஃப்ரோசன்னா என்ன, அதை வந்து லிக்விடேட். இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இதை வைக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபோர்த் ஸ்டெப், more chemotherapy used to fully or partially wipe out bone marrow and the immune system. ஓகேவா? ஹீமோதெரப்பி கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு. தென் எல்லாத்தையும் வைப் அப் பண்ணி எடுத்துட்டு ஸ்டெம் செல்ஸ் ரிட்டர்ன் டு பாடி யூஸிங் எ ட்ரிப் வழியாக அந்த ஸ்டெம் செல்ஸை உள்ளுக்குள்ளே இறக்குறாங்க. ஸோ பாடி ரெக்கவர்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 to 6 months, சம்டைம்ஸ் லாங்கர். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஸ்டெல்லை வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து இப்போ வந்து ஒரு கேன்சர், போன் கேன்சர் அப்படின்னா அவங்கள வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ் அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து இந்த ஸ்டெம் செல்லை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் தெரப்பி. புரியுதா? அப்போ இந்த ஸ்டெம் செல் நம்ம பார்த்தோம்ல, எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல், இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடல்ட் ஸ்டெம் செல்லையும் பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம இந்தியாவில் வேற என்ன டிசீஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? இன்ட்ராசெல்லுலார், மாலிகுலார் லெவல்லையும் கூட நம்ம இந்த செல் தெரப்பி யூஸ் பண்ணுறோம். ரெஸ்பிரேட்டரி, இம்யூன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட்டில் கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மெத்தடை. நர்வஸ், அடுத்து கார்டியோவாஸ்குலர், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைனல். ஸோ இதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம், இன்ட்ராசெல்லர், மாலிகுலார். இப்போ கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைனில் இந்த 3 லெவல்லையுமே நம்ம வந்து ஸ்டெம் தெரப்பி என்ன டிசீஸ் வந்தாலும் we can rectify through the stem cell therapy அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு பேசிக்காக கொடுத்துருக்கு. ஸோ இது இன்டர்செல்லாராக இருந்தாலும், பர்டிகுலர் ஆர்கனில் இன்டர்செல்லாராக இருந்தாலும், இன்ட்ராசெல்லாக இருந்தாலும், மாலிகுலார் லெவலில் இருந்தால் கூட நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்று ஆர்கனுக்கும் எது இன்டர்செல்லார், எது இன்ட்ரா, எது மாலிகுலார் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கு.
இப்போ பாருங்க, இல்லை அடல்ட் பிளட் ஸ்டெம் செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த ரெட் போன் மேரோ. ஒரு சிங்கிள் செல் தான் அடல்ட் பிளட் ஸ்டெம் செல்ஸாக வருது. இட் கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு 2 ப்ரோஜெனிட்டர். காமன் லிம்ஃபாய்ட் ப்ரோஜெனிட்டர், மைலியாய்டு ப்ரோஜெனிட்டர்னு ரெண்டாக பிரியுது. ஓகேவா? ஸோ காமன் லிம்ஃபாய்ட் ப்ரோஜெனிட்டர்ல இருந்து டி செல், பி செல் ப்ரிகாசர், டி செல், என்கே செல், டி செல்னு டிவைட் ஆகுது. பி செல், பி செல்லாகவே டிவைட் ஆகுது. தென் பிளாஸ்மா செல், மெமரி செல்லாக கன்வெர்ட் ஆகும். அடுத்து பாருங்க, ஸ்டெம் செல்ல இருந்து மீசோடர்மல் ஆர்கன்ஸ் we can produce. ectodermal organs என்னலாம்? எண்டோடர்மல் ஆர்கன்ஸ் we can produce. இந்த ஒரே சிங்கிள் ஸ்டெம் செல்ல ஹார்ட் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அது எக்டோடர்ம்ல இருந்து வர்றது. எண்டோடர்ம் ஆர்கன், லிவர் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கன் we can produce organs. அப்போ ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஆர்த்ரைட்டிஸ், அந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு இடையில வந்து ஒரு லிக்யூட் வந்து செக்ரீட் ஆகும். அந்த லிக்யூட் வந்து இல்லாமல் போடுறதுனால தான், டெஃபிஷியன்ட் ஆகிறதுனால தான் ஆர்த்ரைட்டிஸ் வருது. அங்கே ஸ்டெம் செல்ஸ், அந்த லிக்யூடை க்ரியேட் பண்ணுற ஸ்டெம் செல்ஸை நம்ம டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து காஸ் பண்ணலாம். ரெட்டினல் ப்ராப்ளம், ஐயில் ரெட்டினல் ப்ராப்ளத்தை ஸ்டெம் செல் இன்ஷியூட் பண்ணி இந்த ரெட்டினல் விஷனை நம்ம கொண்டு வரலாம். அடுத்தது, ஸ்டெம் செல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஃபேட் செல்ஸ். ஃபேட்ஸ் அது செப்பரேட் பண்ணுறாங்க. தென் யுவர் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் வித் நேச்சுரல் ப்ரோட்டீன். நேச்சுரல் ப்ரோட்டீனை வச்சு ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆக்டிவேட்டட் ஸ்டெம் செல்ஸை என்ன பண்ணுறாங்க, ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹெட்டில் இன்ஜெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுடைய ஹேர் எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகிருக்கு. இந்த ஸ்கின்ல வந்து நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஹேர் ஃபாலிக்கிளுக்காக. ஸோ இப்போ நியூ ஹேர் ஃபாலிக்கிள் க்ரோ ஆகி பெர்மனண்டாக ஹேர் க்ரோத் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரிப்பேர் த ஹேர் ஃபாலிக்கிள். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் தெரப்பியெல்லாம் நம்ம பண்ணுறோம். அடுத்து பாருங்க, ஸோ ஹியூமன் சென்டர்டில் என்ன வேணாலும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஸ்டெம் செல்ஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நோவல் மெட்டீரியல்ஸ். அடுத்து ஆர்கன்ஸ். ஸோ என்ன வேணாலும் நம்ம ரீஜெனரேட் மெடிசின், ஸ்டெம் செல் டிஃப்ரென்சியேஷன், பயோமாலிகுலர் அப்ளிகேஷன், ஸ்டெம் செல்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன் வாஸ் இன்வால்வ் இன் ஸ்டெம் செல் தெரப்பி. ஓகே, அடுத்து ஸ்டெம் செல் பேங்க்ஸ். இப்போ nowadays we are using the stem cells are stored it in a bank with for the future treatment. பின்னாடி உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்முடைய ஸ்டெம் செல். அதை ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் another one bank was there amniotic cell bank. It stores stem cells derived from amniotic fluid for future use. ஒரு பேபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சோம்னா அந்த பேபிக்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ஸ்டெம் செல்ல இருந்து we can differentiate anything. Then such stem cells can be collected and banking costs are paid. அதுக்கு வந்து அவங்க வந்து பே பண்ணி, எப்படி வந்து மணியை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோமோ பேங்க்ல, அது மாதிரி ஸ்டெம் செல்ல சேவ் பண்ணி வைக்கிற பேங்கிங் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு பே மணி ஃபார் தட். கார்ட் பிளட் பேங்கிங். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ஃப்ரம் த அம்பிளிக்கல் கார்ட் டியூரிங் சைல்ட் பர்த். அம்பிளிக்கல் கார்ட்னா என்ன? பேபிக்கும் மதருக்கும் இடையில உள்ள கனெக்ஷன், புப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் ஆல்சோ கலெக்டட். ஸோ இப்போ 3 waysல we are keeping banks. ஸ்டெம் செல் பேங்க். ஸ்டெம் செல்னா எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் இருக்குது, அடல்ட் ஸ்டெம் செல் இருக்குது. எந்த செல்லை வேணாலும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து. ஆம்னியாட்டிக்னா என்ன? ஸோ பேபி வந்து மதருடைய யூட்ரஸில் கிரியேட் ஆகும்போது அதை சுற்றி ஒரு ஃப்ளூயிட் செக்ரேட் ஆகும். தட் இஸ் கால்ட் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். அதிலிருந்து வர்ற ஸ்டெம் செல்ஸ். அண்ட் தென் கார்ட் பிளட் பேங்கிங்னா என்ன? அம்பிளிக்கல் கார்டு. ஸோ தெர் வாஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் த மதர் அண்ட் த பேபி பை அ அம்பிளிக்கல் கார்டு, தட் இஸ் தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா most popular source of the stem cells, the placenta,
amniotic sac and amniotic fluid are also rich sources in terms of both quantity and quality. ஸோ ஸ்டெம் செல்ஸ் வந்து ரொம்ப நல்ல பர்ஃபெக்டாக ரிசல்ட் தரக்கூடியது பிளாசண்டா, amniotic sac, amniotic membranes இருக்குது, அதான் amniotic sac, amniotic fluid. அதில் தான் அதாவது ரிச் சோர்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டெம் செல்ஸ் இப்போ எதுலேருந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னனைக்கு பிளாஸ்டோசிஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல். ஓகேவா, எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல். ஸோ இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹார்ட்லேருந்து எடுக்கிறோம், பிரெயின்லேருந்து கொஞ்சம் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போன் மேரோவிலேருந்து, அடல்ட் போன் மேரோவிலேருந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தட் இஸ் அன் அடல்ட் ஸ்டெம் செல். இதெல்லாம் நம்ம வந்து பேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, தான் ஸ்டெம் செல் பேங்கிங். பாருங்கள், ஸ்டெம் செல் பேங்க் இப்படி தான் ப்ரிசர்வ் பண்ணி லிக்யூட் நைட்ரஜனில் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இங்கே ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இட் வாஸ் கலெக்டட் த்ரூ தி மைக்ரோ பிப்பெட் வழியாக உள்ளுக்குள்ளே ஒரு உறிஞ்சி எடுக்கிற மாதிரி பிப்பெட், ஒரு பிப்பெட் நம்ம லேபில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதை மாதிரி அதை சக் பண்ணி எடுத்துருவாங்க. தென் காஸ் ஃபில்டர், ஸ்ட்ரெயினர் இருக்குது. அதாவது ஸ்ட்ரெயினர்னால் என்ன, அதர் திங்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்திரும், அந்த ஸ்ட்ரெயினர்ல மேலே நின்றும். எது மட்டும் உள்ளுக்குள்ளே போகும், ஸ்டெம் செல் கேன் என்டரி த்ரூ தட் ஃபில்டர். ஸோ அந்த ஃபனல் வழியாக ஒரு கண்டெய்னரில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறாங்க. அப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் தனியாக மேலே வந்து என்ன செய்யுது, டென்சிட்டி கிரேடியன்ட்டில் செட்டில் ஆகுது பாருங்கள், கீழே ப்ளூ கலர் ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, கல்ச்சர் மீடியத்தில் கொண்டு வந்து போட்டுட்டு இது மாதிரி லிக்யூட் நைட்ரஜனில் ஃப்ரீசிங் பாயிண்டில் வச்சு சேவ் பண்ணி வைக்கிறது. ஸோ தட் இஸ் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கலெக்ஷன். இங்கே பாருங்கள், அம்பிளிக்கல் கார்டு எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அட்டாச்சாக தான் பேபி பிறக்கும் இல்லையா, the cord is clamped and cut so that the baby can be cleaned and taken care. அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த கட் பண்ண இதில் இருந்து எடுக்கிறாங்க பாருங்க, called blood drawn from the clamped cord into a special collection bag by the doctor. ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் பேக் இருக்குது, அதுலேருந்து அதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு நீடில் மாதிரி ஒன்று வச்சு அந்த பேக்குக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. Then sent to the laboratory for analysis and the red blood cells are separated. Red blood cells separate பண்ணிடுவாங்க. The cord blood stem cells will be kept in a liquid nitrogen storage tanks at -190 degree Celsius inside a secured facility. ஸோ இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெம் செல் பேங்க்கும் அந்த -190 டிகிரி லிக்யூட் நைட்ரஜனில் தான். அதே மாதிரி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடும் கலெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, some definition we are going to see. It was more to know ல இருந்திருக்கும். Ability of a single cell to divide and produce all of the differentiated cell in an organism, அதான் டோட்டிபொட்டன்சி. ஒரு சிங்கிள் செல்லால் எல்லா ஆர்கன்ஸையும் ஃபார்ம் பண்ண முடியும்னா அதுக்கு தான் டோட்டிபொட்டன்சி. ப்ளூரி has the potential to differentiate into any of the 3 germ layers. அது either ectoderm or endoderm or mesoderm ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு ப்ளூரி. மல்டிபொட்டன்சி differentiate into various types of cells that are related cells ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் மல்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட் ஸ்டெம் செல் கேன் டிஃப்ரென்ஷியேட் இன்டு லிம்போசைட்ஸ், மோனோசைட், ஆர்பிசி அப்படின்னு சொல்லி நம்ம பிளட் செல்ஸாக ரிலேட்டட் செல்ஸாக ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு பேர் மல்டிபொட்டன்சி. இங்கே பாருங்கள், இது மல்டிபொட்டன்சி. A single cell can differentiated into 2 important progenitor, மைலாய்டு அண்டு லிம்ஃபாய்ட் ப்ராஜெனிட்டர். இந்த மைலாய்டில் இருந்து பாருங்கள் மெகா கேரியோசைட், எரித்ரோசைட், மாஸ்ட் செல், மயோபிளாஸ்ட் அப்படின்னு வருது. அந்த மயோபிளாஸ்ட் வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டபிள்யூபிசின்னு கிரியேட் பண்ணுது. இந்த லிம்ஃபாய்ட் ப்ராஜெனிட்டர் பாருங்கள் டி செல், பி செல்லை கிரியேட் பண்ணும், நேச்சுரல் கில்லர் செல்லையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்படி இதுக்கு பேர் என்னது, மல்டிபொட்டன்ஷியல். அதாவது ஒரு சிங்கிள் ரிலேட்டட் செல்ஸை அதால் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இதிலிருந்து ஒரு பிரெயின் செல் வந்து ஃபார்ம் ஆகலை, புரியுதா? எல்லாமே பிளட்டுக்கு ரிலேட்டடாக உள்ள செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் மல்டிபொட்டன்ஷியல் ஹெமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல். அண்ட் தென் எனி ஒன் கைண்ட் ஆஃப் ப்ளூரிபொட்டன்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் லேயர், அதாவது எக்டோடர்மல்
ஆர்கனையோ எண்டோடர்மல் ஆர்கனையோ மீசோடர்மல் ஆர்கனையோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ப்ளூரி பொட்டன் அப்படின்னு பேர். ஆலிகோபொட்டன். ஃபியூ செல் டைப்ஸ். இப்போ முன்னாடி பார்த்தோம்ல மைலாய்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து பி செல் டி செல் பட் நாட் ஆர்பிசி இல்லையா? அது ரெண்டு ப்ராஜெனிட்டர் வருது. லிம்ஃபாய்ட் ப்ராஜெனிட்டர் வந்து லிம்ப் செல்ல தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லையா, ஆர்பிசியே பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் ஆலிகோபொட்டன்சி. யூனிபொட்டன்சி, எபிலிட்டி ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் டு டிஃபரன்ஷியேட் இன்டு ஒன்லி ஒன் செல் டைப். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ராஜெனிட்டர் பி செல் டி செல், பி செல் பிளாஸ்மா செல்லையும் மெமரி செல்லையும் கிரியேட் பண்ணும், டி செல்ல தான் கிரியேட் பண்ணும். அதான் யூனிபொட்டன்சி. ஓகேவா? ஸோ டோட்டிபொட்டன்சி பிகம்ஸ் ப்ளூரி ஆர் மல்டியா மாறுது, தென் ஆலிகோ யூனி. ஓகே, ஸோ இப்படி 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் டைப்ஸ், ஸ்டெம் செல் டைப்ஸ் இருக்குது. அதுதான் இந்த டெஃபினிஷனில் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், எது டோட்டிபொட்டன், ப்ளூரிபொட்டன், எக்டோடம், மீசோடம், எண்டோடம் லேயர்ஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த போன்ல இருந்து எடுத்தோம்னா அது யூனிபொட்டன், சரி பிரெயின்ல இருந்து எடுத்தோம்னா அது பிரெயினாக தான் மாறும். சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல இருந்து எடுத்தோம்னா அது சர்க்குலேட்டரி சிஸ்டமாக வரும். தட் இஸ் யூனிபொட்டன்ட். ஓகே.